வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஷ்யூ அண்ட் ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சரில் ரைட்டிங் ஆஃப் த டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அதாவது டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ன்றது லாஸ். ஓகே, அந்த லாஸை வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்ணணும். ஓகேவா, அதை வந்து எப்படி ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 7, 8, 9 வந்து இப்போ பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே பாருங்கள். A company issued debentures of the face value of rupees 1 lakh at a discount of 6%. The debentures were repayable by annual drawing of rupees 20,000. How would you deal with the discount on debentures? Show the discount account in the company's ledger for the period of duration of debentures. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிபெஞ்சர்ஸை ரிடீம் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ரீபேமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ட்ராயிங் 20,000 பண்ணுறாங்க. இது வந்து டிஸ்கவுண்ட்டு 6% சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிட்டன் ஆஃப் பண்ண போகிறோம். இந்த டிஸ்கவுண்ட்டை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்டை நம்ம ரைட் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 lakh worth டிபெஞ்சர் இல்லையா, அதுக்கு 6% வந்து டிஸ்கவுண்ட். அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000. அப்போ இந்த 6,000 தான் நம்ம ரைட் ஆஃப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து டிபெஞ்சர்ஸ் எப்படி வந்து ரிடீம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆனுவலில் 20,000 பண்ணுறாங்க. அப்போ இந்த 1 lakh பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 1 lakh இருக்கும். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 20,000 கொடுத்துட்டோன்னா 80,000 ஆகும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் இயர் 1 lakh, செகண்ட் இயர் 80 ஆகும், அண்ட் தேர்ட் இயர் பார்த்திங்கன்னா 60. ஏன்னா ஆனுவல் ட்ராயிங் ஆஃப் 20,000 சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் இயர் வந்து 60 ஆகிடும், அதுக்கப்புறம் 40 ஆகும், அப்புறம் 20 ஆகும். ஓகேவா, இப்படி தான் வந்து இந்த டிபெஞ்சர்ஸை ரீபே பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இது வந்து டிஸ்கவுண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 6,000, அதை எப்படி நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் தான் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ அமௌண்ட் ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக நம்ம ரைட் ஆஃப் பண்ணணும். ஓகே, அப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், 1 lakh 80, 60, 40, 20 இல்லையா. இது நம்ம ரேஷியோ எடுத்தோன்னா பாருங்கள் 5:4:3:2:1. ஓகே, நம்ம 20ஆல் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 15 வருது. அப்போ ஃபஸ்ட்டு 6,000 5/15 அப்படின்ற ப்ரொப்போர்ஷனில் பண்ணுறோம். பாருங்கள், 6,000ன்றது டிஸ்கவுண்ட், அதை 5 ப்ரொப்போர்ஷன் டிவைடட் பை 15 டோட்டல் போட்டோன்னா 2,000 வருது. அதுக்கப்புறம் 4/15 1,600, அதுக்கப்புறம் 3/15 1,200, அப்புறம் 2/15 800, அப்புறம் 1/15 400. மொத்தம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6,000 வந்துடும். இதுதான் டிஸ்கவுண்ட்டை ரைட் ஆஃப் பண்ணுற மெத்தட். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே பாருங்கள். Breeze Limited issued 5,000 12% debentures of rupees 100 each at a discount of 10%. பாருங்கள், 5,000 டிபெஞ்சர்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் 100 rupees. எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா 10% சொல்லியிருக்காங்க. You are required to calculate the discount to be written off each year if the debentures are repayable at the end of 5 years. ஓகேவா, 5 year எண்டில் வந்து ரீபே பண்ணுறாங்க. The debentures are to be repaid in 5 equal installment at the end of each year commencing from the first year. வெரி ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் எண்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ 5,000 × 100 எவ்வளவு? 5 lakh worth டிபெஞ்சர்ஸ். 5 வருஷத்தில் இதை ரீபே பண்ண போகிறாங்க. அப்போ வருஷம் எவ்வளோ பண்ணுவாங்க? ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வருஷம் 1 lakh ரீபே பண்ணுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ இருக்கும்? 5 lakh, செகண்ட் இயர் 4 lakh, அப்புறம் 3, 2, 1. புரிஞ்சுதா? இது எப்படி அமௌண்ட் வந்து நம்ம சொன்னோன்ட்டு ஃபஸ்ட் இயர் 5 lakh, அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டாங்க? 1 lakh ரீபே பண்ணிட்டாங்க. அப்போ செகண்ட் இயரில் எவ்வளோ இருக்கும்? 4 lakh தான் இருக்கும். அப்புறம் தேர்ட் இயரில் 3 lakh இருக்கும், அப்புறம் ஃபோர்த் இயரில் 2 lakh, அண்ட் ஃபிஃப்த் இயரில் 1 lakh. ஓகே, 5 வருஷமாக இதை வந்து ரீபே பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ இதுக்கு ரேஷியோ எடுக்கணும் இல்லையா. அப்போ இதுக்கு ரேஷியோ என்ன? அதே 5:4:3:2:1 தான். இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 15. இப்போ நம்மளை கண்டுபிடிச்சோல்ல டிஸ்கவுண்ட் 5 lakh × 10% தான் டிஸ்கவுண்ட். அப்போ 50,000 வருது. அப்போ இந்த 50,000 நம்ம இந்த ப்ரொபோர்ஷனேட்டில் பிரித்து போட போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணணுன்ட்டு. அப்போ 5/15, 4/15,
3/15, 2/15, 1/15 பாருங்கள். 16,667, 13,333, 10,000, 6,667, 3,333. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 50,000 வந்துடும். ஓகே, அப்போ இந்த 50,000ன்றத 5 வருஷத்துக்கு நம்ம இதை மாதிரி ரைட் ஆஃப் பண்ணிடுறோம் டிஸ்கவுண்ட்டை. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? எஸ், பாருங்கள். Suman Limited issued 40,000 debentures of rupees 100 each at a discount of 10%. 40,000 debentures issue பண்ணியிருக்காங்க சுமன் லிமிடெட். ஒரு டிபெஞ்சரும் 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதோட டிஸ்கவுண்ட் 10%. ஓகேவா? அப்போ 40,000 into 100 எவ்வளவு? 40 lakh. 40 lakhல 10% போட்டோம்னா டிஸ்கவுண்ட் 4 lakh வருது. The expenses of issue amounted to rupees 1 lakh. ஓகே, வெறும் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறது மட்டும் லாஸ் இல்லை. நமக்கு வந்து இந்த எக்ஸ்பென்சஸையுமே நம்ம ரைட் ஆஃப் பண்ணணும். 1 lakh வந்து செலவு பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம ரைட் ஆஃப் பண்ணணும். அப்போ இது ஒரு 4 lakh, இது ஒரு 1 lakh, மொத்தம் 5 lakh ரைட் ஆஃப் பண்ணணும். The debentures were agreed to be redeemed at the rate of 8 lakh each year commencing from the end of the third year. பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து ரீபே பண்ணுறாங்க? 8 lakh ஈச் இயர் பண்ணுறாங்க. ஒரு வருஷமும் 8 lakh பண்ணுறாங்க. ஆனால் இது எப்போ கமென்ஸ் ஆகுது அப்படின்னா எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் தான் கமென்ஸ் ஆகுது. ஓகே, 3வது வருஷம் கடைசியாக 8 லட்சம், 4வது வருஷம் 8 லட்சம், அதை மாதிரி இந்த 40 lakh டிபெஞ்சர்ஸை ரிடீம் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நமக்கு எத்தனை வருஷம் தேவைப்படுது அப்படின்றதும் பார்க்கலாம். ascertain the amount of discount and expenses to be written off each year. இப்போ இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம பார்த்ததில் 5 இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5 lakh டிவைடட் பை 5 போட்டு வருஷத்துக்கு 1 lakh அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா 8 lakh rupees வருஷம் பண்ணுறேன்ட்டாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் தேர்ட் இயர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து எத்தனை வருஷத்துக்கு அது மாதிரி போடணுன்றது சொல்லலை. நம்ம வந்து இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம 40,000 ரீபே பண்ணணும். அது 3 வருஷத்துக்கு 40 lakh அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஏன்னா 40,000 டிபெஞ்சர்ஸ் 100 rupees ஈச் அப்படின்னா 40 lakh அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு? 40 lakh into 10%, 4 lakh கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1 lakh சொன்னோம் இல்லையா? அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா 4 + 1 5 lakh rupees. இதுதான் நம்ம ரைட் ஆஃப் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் நம்ம இந்த 40 lakhமே யூஸ் பண்ணியிருப்போம். செகண்ட் இயரும் 40 lakh, தேர்ட் இயரும் 40 lakh. ஏன் தேர்ட் இயர் 40 lakh போட்டோம்? எண்ட் ஆஃப் தேர்ட் இயரில் தான் ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. 8 lakh rupees பாருங்கள். The debentures were agreed to be redeemed at the rate of 8 lakh each year commencing from the end of third year. 3வது வருஷம் கடைசியில். அப்போ அந்த தேர்ட் இயர் 40 lakh தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் 4வது வருஷம் தான் பார்த்தீங்கன்னா 8 lakh ரீபே பண்ணிவிட்டு 32 lakh யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 24 lakh. அதுக்கப்புறம் என்னாச்சு? 32ல் 8 கொடுத்துட்டோன்னா 24, அதுக்கப்புறம் 24ல் 8 கொடுத்துட்டோன்னா 16, அப்புறம் 16ல் 8 கொடுத்துட்டோன்னா 8 lakh. அப்போ 7 இயர்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ரீபே பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நம்ம இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 40ல் சிம்பிளிஃபை பண்ணுவோம், 8 lakh சிம்பிளிஃபை பண்ணோன்னா அப்போ இது 5, இதுவும் 5, இதுவும் 5, இது 4, இது 3, இது 2, இது 1. அப்போ இது மொத்தம் டோட்டல் எவ்வளவு அப்படின்னா 25. ஸோ இந்த ப்ரொப்போர்ஷனில் தான் இப்போ போட போகிறோம் இல்லையா? அப்போ நம்மளோட எவ்வளோ ரைட் ஆஃப் பண்ண வேண்டியதுன்னா 5 lakh. அப்போ 5 lakh into 5/25. 5 lakh into 5/25. இதுக்கும் 5/25. இங்கே 4/25, 3/25, 2/25, 1/25. பாருங்கள். ஓகே, அப்போ இது 1 lakh, 1 lakh, 1 lakh. இங்கே 80,000, 60,000, 40,000, 20,000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா வரது பாருங்கள் 5 lakh rupees வந்துடும். ஓகேவா? எஸ், ஈஸியாக இருக்கு இல்லையா அந்த ப்ராப்ளம்? ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு மெத்தடில் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.